ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் எங்கள் அப்பா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறங்க 3 குட்டீஸுமே எங்கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எங்கள் அப்பா பக்கம் சாஞ்சிருவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அவங்க அப்பா விட்டு நகரவே மாட்டாங்க. எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்ததும் போய் காட்டில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தாங்க எங்கள் ஊரில் பயங்கர மழை. காலையில் ஸ்டார்ட் ஆனது நைட்டு வரைக்கும் பேஞ்சிட்டே இருந்துச்சு. பயங்கர மழை. வெங்காய காட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாமா போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தாங்க. மாமா கையை பிடிச்சிட்டே பாப்பாலாம் சுற்றிட்டு இருந்தா. வெளியே மண்ணில் நடந்துட்டுங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஒரே வீடு ஃபுல்லாக மண்ணாயிருதுங்க. அதனால் வெளியே மட்டும் கொஞ்சமாக போட்டு விட்டுருக்கேன். வெளியே துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து கவுர் கட்டி போட்டிருக்கேங்க. ஃபேனும் போட்டு விட்டுருக்கேன். லைட்டாக அந்த ஈரனாச்சு காயிட்டோன்னு சொல்லிட்டுங்க. நைட் டைம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் பகலில் மழை பெஞ்சு அப்படின்னா ஆடு மேய்க்கிறதுலேருந்து ட்ரெஸ் துவச்சி போடுறதுலேருந்து எல்லாமே வேலை ஃபுல்லாக நின்று போயிடுதுங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்குமே ஒரே காலையில் ஈரமாகவே இருந்துச்சு. ஆட்டெல்லாம் கூட பிடிச்சி வெளியே கட்ட முடியல. துணி வந்து பகலில் ஒரு 2 மணி நேரம் வெயில் விட்டுச்சுன்னா போதுங்க. துணி வந்து முக்கால்வாசி காஞ்சிரும். உள்ளே எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக காஞ்சிருங்க. அப்புறம் எடுத்து மடித்து வச்சிடலாம். ஆனால் ஃபுல் டே 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால துணி துவச்சி போட்டோம் அப்படின்னா காயவே. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறங்க மறுபடியும் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே குட்டி பையன் பாப்பா எல்லாம் போய் குறுக்காட்டிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் காட்டில் ஒரு வேலை பண்ண முடியாதுங்க. எங்கள் அப்பா இங்கேயே வச்சிருமேலே நான் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கேட்கவே இல்லை. அப்புறம் குட்டி பையன் ஒரு வழியாக எங்கள் அப்பா மேலே ஏறிட்டான். பெரிய பாப்பாவுக்கு வந்து கோவம் வந்துச்சுங்க. சரி வாடா நானாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை விட்டுட்டு மாவளை மறுபடியும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம வீடு கட்டிக்கிறது வந்துங்க மேட்டுக்கட்டு மண்ணுங்க. அதனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க உறிஞ்சிரும். எங்கேயாவது ஒரு பக்கம் குட்டையாக இருக்கிற பக்கம் மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் தேங்கி நிற்கும். அதுவுமே ஒரு 2 மணி நேரம் விட்டோம் அப்படின்னா சுத்தமாக வத்திருங்க. அதனால அது பெரிய ப்ளஸ்ஸுங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி வெங்காய காட்டில் வந்து தண்ணி நிற்கிறது இல்லைங்க. தண்ணி நின்றுச்சு அப்படின்னா வெங்காயம்லாம் அழுவி போயிருங்க. அந்த மஞ்சளாக காலில் ஒரு மாதிரி கோணிச்சிட்டு போகுங்க. அது மாதிரிலாம் நோவு வந்துடும். இந்த ஒரு வாரமாக ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலங்க சுற்றி பச்சை பசேன்னு இருக்குங்க. அங்கே சுற்றி இருக்கிற பூச்சியெல்லாம் வெங்காய காட்டில் பூந்துங்க அந்த பயிரை வந்து கடிச்சிருதுங்க. அதனால் ஒரு மாதிரி நோவு அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு தான் மருந்து அடித்து விடணும். ஒரு வாரமாக மருந்து வாங்கிட்டு வந்துச்சுட்டு அந்த வெயில் கொஞ்சம் அடிச்சுன்னா மருந்து அடித்து விட்டோம்னா அந்த புழுவெல்லாம் ஃபுல்லாக செத்துருங்க. ஆனால் வெயிலே இல்லாத ரொம்ப மோடம் போட்டுட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இன்னும் மருந்தும் அடிக்க முடியல. காட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த வெங்காயத்தால் பாருங்கள் அந்த புழுவெல்லாம் எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. காட்டில் என்ன ஒரு வெள்ளாமை வச்சாலும் சரிங்க அதை வந்து நம்ம நல்லா உத்து காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வெள்ளாமை வந்து நம்ம நல்லபடியாக எடுக்க முடியுங்க. காட்டில் வந்து அதிகமாக முட்டோலி போட்டோம் அப்படின்னாவே கவனம் ஃபுல்லாக அதில் தாங்க இருக்குது. டெய்லியும் மழை விட்டதுக்கு அப்புறம் காட்டை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு எப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்படி தாங்க போயிட்டுருக்கு. லைட்டாக மழை துளி விட்டதுங்க. நம்ம வீட்டு கோழியெல்லாம் மேய்ச்சலுக்கு வந்துருச்சுங்க. நாட்டுக்கோழியோட விலையை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அதை பராமரித்து இந்த மழை காலத்தில் கொண்டாடுறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஒரு பட்டாம்பூச்சி வந்து இந்த செடி மேலே உட்காந்துருந்துச்சு. பிடிக்கலான்னு சொல்லி போங்காட்டியும் அது பறந்து வேற ஒரு செடி மேலே போய் உட்காந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுங்க 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தாங்க செடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 3-4 வருஷத்தில் நம்ம தேங்காய் மரத்துலேயே தேங்காய் வந்து அறுக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தென்னை மரம் வாழை மரம் எல்லாமே மாமா வந்து வச்சதுங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு வைப்பார். லைட்டாக ஃப்ரீ டைம் இருந்தால் கூட அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு செடி பிடுங்கிட்டு போய் ஒரு இடத்துல வைப்பார். எல்லா மரமுமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பார்க்கும்போது நிஜமாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம காட்டில் இருக்கிற வாழை மரத்துலங்க 1 தார் 2 தார் வீட்டு செலவுக்கே மாமா வந்து வெட்டி வச்சுருவாங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. ஆட்டுக்கடி தரையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுங்க. ஆட்டை பிடிச்சி தனியாக கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் ஆட்டுக்கு ஏதாவது தீனி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனால் நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் ஒருத்தர் கூட என் பின்னாடி வரவே மாட்டேங்கிறாங்க. இவங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த விதை போட்ட தீனிப்பிள்ளைங்க விதைச்சி இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. வளரவே இல்லை. மாமா அன்னைக்கு மழை பெய்யறப்ப யூரியா வந்து விதைச்சி விட்டாங்க. போட்டு விட்டது தாங்க சூப்பராக வளர்ந்து வருது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா ஆட்டுக்கு வந்து அறுத்து போட்டுடலாங்க. நம்ம காட்டில் ஓரமாக தட்டுப்போர் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேங்க. அதிலிருந்து 2 கத்தி எடுத்துகிட்டு வந்துங்க வெளியே வாசலே உட்காந்து நறுக்கி போட்டலான்னு சொல்லிட்டு நறுக்கிட்டு இருக்கேங்க.
நறுக்கி போடாத அப்படியே கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா தலைவில் இருக்கிற சோவையை மட்டும் கடிச்சிட்டுங்க அப்படியே ஃபுல்லாக வீண் பண்ணிடுது. அதனால நறுக்கி ஒரு கூடையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிட்ருதுங்க. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளங்க மாமா வந்து டேங்க்கில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மோட்டார் வந்து போட்டு விட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆட்டுக்கடித்தரைக்கிட்ட 2 வேப்ப மரம் பெரிய வேப்ப மரமாக இருக்குங்க. வெய்ய காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே இந்த இலை கொட்டுற டைம்லங்க அந்த கட்டித்தரை ஃபுல்லாகவே வெறும் இலையாக தாங்க இருக்குது. அது இந்த மழை பெஞ்சதுக்கு ஒரு மாதிரி நஜன்னு இருக்குது. அதனால கூடையில் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கெல்லாம் தீனி போட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டலாங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆட்டுக்கெல்லாம் தீனி போட்டு வச்சுங்க. நறுக்கி எடுத்துகிட்டு வந்த தட்டைங்க ஆட்டுக்கு தனியாக குட்டிக்கு தனியாக போட்டு வச்சிட்டேங்க. ஆட்டுக்கட்டித்தரையே மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருக்குங்க. இதில் வேறு இந்த கப்ளிங் கழட்டிட்டு கட்டித்தரை இன்னும் ஈரம் பண்ணி விட்டுருதுங்க. அந்த கப்ளிங் பூட்டணும் அப்படின்னா எப்பயுமே ஃபுல்லாக நினச்சிருவேன். இன்றைக்கி எப்படியும் வச்சு பூட்டும் போதே அந்த மரம் கரெக்டாக பூட்டிக்கிச்சுங்க. எந்நேரம் மழை வருதுன்னே தெரியாது. அதனால ஃபஸ்ட்டு கட்டித்தரையெல்லாம் கூட்டி விட்டலான்னு சொல்லிங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கெலாம் நம்ம வீட்டு கோழி குஞ்சுக்கு ஒன்று குறுக்கிட்டு உடம்பு சரியில்லைங்க. மழை அதிகமாக பெஞ்சாலும் சரிங்க, பனி அதிகமாக பெஞ்சாலும் சரி, இந்த சின்ன கோழி குஞ்சுக்கெல்லாம் அந்த குறுக்கி நோவு வந்துடுதுங்க. அதுக்கப்புறங்க மாமா நல்லங்காட்டெலாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ட உப்பெல்லாம் காட்டில் சூப்பராக சொதிச்சிருச்சுங்க. இப்போ பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒரு மாதிரி செமட்டா பஞ்சு பழுத்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. பவளத்தூள், வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, யூரியா எல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கருன்னு பயிர் நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு வெள்ளாமை செஞ்சாலும் சரிங்க அது மனசுக்கு பிடிச்சி அதுக்கு என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாவே அந்த வெள்ளாமை சூப்பராக வருங்க. லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளே காஞ்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியே காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்குலாம் பசியாயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டுங்க நெய் தோசை வந்து சுட்டுட்ருக்கேன். இந்த மழை டைமில் அரிசி அட்டி வச்சது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா எந்நேரம் வாயில் லைட்டாக சளின்னு இருந்தாலும் சரிங்க சுட சுட தோசை இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கிறதுங்க. நம்ம வீட்டு கோழியெல்லாம் இற போட சொல்லி முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு இற போட்டுங்க வீட்டெல்லாம் லாக் பண்ணியாச்சு, இல்லைனா உள்ளே வந்துடும் சொல்லிட்டு குட்டி பையன் அவங்க அக்கா ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறங்க நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வெளியே விட்டோம் அப்படின்னா ஒன்று தண்ணியில் விளையாடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மண்ணில் விளையாடுவாங்க. அதனாலங்க எனக்கு தெரிஞ்ச டிராயிங்லாம் பாப்பாவுக்கு வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன். அவள் வந்து கலர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வரைஞ்சி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் மட்டுங்க இதை வச்சு ஓட்டியாச்சு. 1 மணி நேரத்துக்கு பக்கமாங்க குழந்தைங்க கூட அப்படியே டிராயிங்லாம் வரைய வச்சுக்கிட்டு அவங்க கூட விளாண்டுட்டு அப்படியே டைம் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கோழி குஞ்சு கொண்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வாழைப்பட்டை தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டுங்க வாழை மட்டையோட அந்த நடுவன் அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் எடுத்து சின்ன பீஸாக அறுத்துங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை அப்படியே இந்த பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துட்டுங்க லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி அதை புழிஞ்சு கோழி கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக சரியாயிருங்க. போன டைம் பெரிய கோழி உடம்பு சரியில்லாதப்பயே அது மாதிரி பண்ணி அந்த கோழி வந்து சரியாயிடுச்சுங்க. இதுக்கு வந்து ரொம்ப முடியல, இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. வாழை மரத்தில் எடைக்கட்டை நிறையா இருந்துச்சுன்னா கொடுங்க அந்த எடைக்கட்டையை அறுத்துட்டு அதை நல்லா டைட்டாக வச்சு புழிஞ்சோம் அப்படின்னா தண்ணி அதுக்குள்ளே இருந்தே வருங்க. அந்த தண்ணி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லதுங்க. மாமா வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டாங்க. அதனால நம்ம இது மாதிரியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிங்க நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணோம். வாழைத்தண்டை எடுத்துகிட்டு இல்லைங்களா அதை சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த டிப்பெல்லாம் நான் வந்து கோழி வளர்த்த ஸ்டார்ட் பண்ண புதுசில் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டதுங்க. ரொம்பவே இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோழிக்காக இருந்தாலும் சரிங்க மனுஷருக்காக இருந்தாலும் சரிங்க கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாவே இந்த வாழைப்பட்டை தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் சீக்கிரமாக சரியாயிருங்க. ஊசி போடுற அந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா கூட அது வழியாக வச்சு கூட கொடுக்கலாங்க. அது எங்கள் வீட்டில் இல்லை, ஸ்பூன் தாங்க இருந்துச்சு. அதனால் ஸ்பூன் வழியாக கொடுத்தோம். கோழிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, வாய் கூட திறக்க மாட்டேன்னுச்சு. ஒரு வழியாக அதை கொஞ்சமாக ஊற்றி அந்த கோழி வந்து கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா க்யூர் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னும் நாளைக்கு பார்த்தா தாங்க தெரியும். ஒவ்வொரு குழந்தைங்களாங்க கோழிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட வர மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைங்க 3 பேருமே அது ரொம்ப பாவமாக அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கலாமாங்கிற மாதிரி பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. நான் எதெல்லாம் பண்ணுறனோ அதெல்லாம் அவங்களும் பண்ணி அந்த கோழி வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க.
அந்த வாழைப்பட்டை தண்ணி கூடயே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குங்க. கோழிக்கு வந்து கொடுத்துட்டோம். கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இந்த கோழியோட குஞ்சு தாங்க அதுவுமே. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறங்க மறுபடியும் ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. தண்ணி வச்சதுக்கப்புறம் ஆடு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வயிறு நம்பிடுச்சுங்க. நம்ம வீட்டு ஆடு எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் கோழியும் இருக்கும். அந்த பச்சை தண்ணி போட்டாலும் சரிங்க, அந்த பச்சை தண்ணியில் இருக்கிற புழு தலைவில் இருக்கிற பில்லு எல்லாத்தையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். தண்ணி வச்சோம்னாலும் அதுக்குள்ளே ஏதாவது நம்மளுக்கு சாப்பிட கிடைக்கணுமாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்கடித்தரை வந்து பாதி குட்டி பாதி கூட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேலம் மாவட்டத்துக்கு 4 நாள் ஸ்கூல் லீவுங்க. சனி ஞாயிறு 2 நாள், திங்கள் செவ்வாய் 2 நாளுங்க. 4 நாள் ஸ்கூல் லீவு. நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போர் அடிச்சு அப்படின்னா நான் வெளியே வந்தேன்னா என் பின்னாடியே பூந்து வந்துடுறது, இங்கே கொஞ்ச நேரம் வந்து விளையாடுறது, அது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிறதுக்குள்ளே குட்டி பையன் பாருங்க அந்த நாய் காதை பிடிச்சி எந்த அளவு நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அந்த நாய்க்கு அடிக்கவே கிடைக்காதுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வெயில் வந்திருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க அதை கூட சமாளிச்சிடலாமாட்டிருக்கு. ஆனால் அந்த மழையும் இந்த பனியும் அதிகமாக பெஞ்சுன்னா சமாளிக்கவே முடியலங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வெயிலை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷங்க. குட்டி பையன் பாருங்கள் கோச்சிட்டு வந்து நின்றுட்டான். அவங்க அக்கா வந்து விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாளாமா. ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து சொல்லிக்கிட்டு எங்கள் அக்கா விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் காணாத போயிருங்க. மறுபடியும் போய் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. என்ன விளையாடுவாங்கன்னே தெரியாதுங்க. ஆனால் ஏதாவது ஒன்று விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக எங்கள் பாட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே ஒருத்தராக இருந்துச்சு அப்படின்னா தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஆட்டுக்கடுத்துல கூட்டி முடிச்சதுக்கப்புறங்க நரிப்பீத்தாம்பூர்லேருந்து ஒரு கூடை வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்கு வந்து போட்டாச்சுங்க. சுற்றி பாருங்கள் கோழியெல்லாம் நின்று பார்த்துட்ருக்கு. போது வாங்கடா டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் விளாண்டுட்டு வாடான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு நீங்கள் இருமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு நடுவாண்ட பெரிய பாப்பா வந்து ஜாயின்ட் ஆகிட்டான். குட்டி பையன் பிறந்தப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து வாங்கினதுங்க. அப்போ வந்து வெயிட் அந்த அளவுக்கு இழுக்கவே இல்லை. இப்போ பிள்ளைங்க வந்து பெருசானதுக்கப்புறம் உட்காந்தாதான் இந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா இழுத்து விளாண்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. குட்டி பையன் மறுபடியும் கோச்சிட்டு வந்து நின்றுட்டான். ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் கடலக்காய் வந்து இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாங்க அப்படின்னாவே நல்லா ஃபுல்லாக வயிறு நம்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பால் இருந்துச்சுங்க, அதுவும் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த நாள் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.